வணக்கம். வெல்கம் டு டயபிட்டிஸ் ஐ ஓப்பனர்ஸ் வித் டாக்டர் இந்து. என் பேர் டாக்டர் இந்துமதி குபேரன். நான் மும்பையில் டயபிட்டிஸ் ஸ்பெஷலிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணேன். இன்னைக்கு நான் பேச போகிறது டயபெட்டிக் நியூரோபதி, பெரிஃபரல் நியூரோபதி. சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே வைக்காதவங்களுக்குலாம் ஒரு 10-20 வருஷம் கழிச்சு காலில் இருக்க அந்த நரம்புகள்லாம் பாதிக்கப்படும். அதில் மெயினான கம்ப்ளைண்ட் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, மேம் அப்படியே தீ மாதிரி எரியுது, அப்படியே மிளகாயை போட்டு தேய்ச்ச மாதிரி பயங்கரமாக எரியுது கால். இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு ஹாரிபிள் காம்ப்ளிகேஷன் ஆஃப் டயபிட்டிஸ். ஏன்னா இதில் அவங்களுக்கு ஒன்றும் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அப்படியே பெட்டில் கிடக்கிற மாதிரிலாம் வராது. ஆனால் அவங்க அந்த வலியால் துடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த நியூரோபதிக்கு இப்பெல்லாம் நிறையா வைத்திய முறைகள் வந்துச்சு. ஆனால் நியூரோபதிக்கு மெயினான வைத்திய முறை சுகர் கண்ட்ரோல். சுகரை கண்ட்ரோலில் வைக்கல, உங்கள் சுகர் 300, 400 அந்த மாதிரி நிறையா இருந்ததுன்னா கண்டிப்பாக எந்த நியூரோபதி மாத்திரையோ நியூரோபதி வைத்தியத்தாலேயோ அந்த வலியோ இல்லை அந்த எரிச்சலோ அந்த தீ மாதிரி எரியறதோ கம்மி ஆகவே ஆகாது. இதை வராமல் கூட தடுக்கலாம். அது நிறையா வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். உங்களோட சர்க்கரை நோயை முதல்ல 10-15 வருடங்கள் நல்லா கண்ட்ரோலில் வைக்கிறீங்க. HbA1c 7%லேயே வச்சுருக்கீங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுல ஒரு 120க்குள்ளே வச்சுருக்கீங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் 180க்குள்ளே வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த நியூரோபதிங்கிற நோய் பின்காலத்தில் வராது. ஆனால் மோஸ்ட்லி நம்ம நாட்டில் முதல் 10-15 வருஷம் அப்படியே விட்டுருவாங்க, ஈஸியாக விட்டுருவாங்க, அன்கண்ட்ரோல்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நியூரோபதி வந்த பிறகு டாக்டர்ஸ் கிட்ட டாக்டராக போவாங்க, நிறைய டாக்டர்ஸை வேற பார்ப்பாங்க. இதுக்கெல்லாம் நிறைய மாத்திரைகள் வந்துடுச்சு. அந்த மாத்திரைகள்லாம் இப்போ நாங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறோம். ஈவன் ஃபேமிலி டாக்டர்ஸை நல்லா எஜுகேட் பண்ணி அந்த டாக்டர்ஸும் நல்லா அதை யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் முக்கியமான பாயிண்ட் சுகர் கண்ட்ரோல் தான். ஸோ மோஸ்ட்லி எங்ககிட்ட பேஷண்ட் வரும்போது அன்கண்ட்ரோல்டாக இருந்தால் நான் அந்த பேஷண்ட் கிட்ட தான் ஃபஸ்ட்டு புரிய வைப்பேன். இங்கே பாருங்க, சுகர் கண்ட்ரோலில் வந்தால் தான் இந்த நியூரோபதி மாத்திரை இல்லை நியூரோபதிக்கான வைத்திய முறையெல்லாம் வேலை செய்யும். ஸோ ஒன்று நாங்கள் மாத்திரையை ஏற்றுவோம், இல்லை மோஸ்ட்லி ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு, சுகர் நிறைய சுகர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு சின்ன டோஸ் ஆஃப் இன்சுலின் சப்போர்ட் தேவைப்படும். இன்சுலின் போட்ட உடனே அவங்களுக்கு நல்லா சுகர் குறைய ஆரம்பிச்சிடும், அவங்களோட நியூரோபதி பெயினும் நல்லா கம்மியாயிடும். நியூரோபதி அப்படின்னா என்னன்னா அந்த நரம்புகள் காலுக்கு போற நரம்புகள் பாதிக்கப்படும். அதனால தேவையில்லாத சென்சேஷன். இப்ப நம்ம சுடு தண்ணியை கொட்டினாதான் நம்மளுக்கு காலை அப்படின்னு நம்ம வலியில அப்படியே இழுத்துப்போம். இவங்களுக்கு சுடு தண்ணியை கொட்டாமையே பயங்கரமா வலிச்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கெல்லாம் மாத்திரைகள் நார்ட்ரிப்டிலின், டுலாக்சிட்டின் இந்த மாதிரி மாத்திரைகள்லாம் வந்திருக்கு. இந்த மாத்திரைகள்லாம் கொடுத்தாலே ஒரு 75 விழுக்காடு நிறைய பேருக்கு ரிலீஃப் இருக்கும். பிளஸ் உணவு முறை, நல்ல உணவு முறை, நிறைய காய்கறி பழங்கள் உணவுல சேர்த்துக்கிட்டாலே இந்த கால் எரிச்சல் கண்டிப்பா ஒரு 90 விழுக்காடு கம்மியாயிடும். ஸோ வருமுன் காக்குறது தான் புத்திசாலித்தனம். முதல் 15-20 வருஷம் உங்களோட சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. நியூரோபதியிலிருந்து தப்பிக்கலாம். நன்றி, வணக்கம்.